உங்க பேரு என்ன? என் பேரு கோபாலகிருஷ்ணன். ex-BGML எம்ப்ளாய். எங்க வேலை பண்ணீங்க? கோல்குண்டா 92 மைன்ஸ்ல கோல்குண்டா சாப்பிட்டு அதுல 30 வருஷத்துல 18 வருஷம் ட்ரில்லரா இருந்துக்கிறேன். 18 வருஷத்துக்கு பிறகு ஒரு 4 வருஷம் பிளாஸ்டரா இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு பிறகு மைனிங் மேட் ஆகிருக்கிறேன். மைனிங் மேட் ஆன பிறகு தான் என்னுடைய வேலை பலு குறைஞ்சிது. அப்போ பாரு எவ்வளோ டெஸ்ட்டு, என்எஸ் ஸ்ப்ரே, ராக் பெஸ்ட்டு இவ்வளோத்தும் பார்த்துன்னு வந்திருக்கிறேன். எத்தனை ஆபத்துலேருந்து கடவுளுக்கு என்னை மீத்திருக்கிறாருன்ட்டு எனக்கும் கடவுளுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன சொன்னாலும் ஊங்கட்டிக்கு போகிறீங்க. ஏன்னா நாங்கள் அண்டர் ஒன்று பார்க்கல. ஆனால் எங்கள் ஒய்ஃபை கூட்டின்னு போயிட்டு 4800 அடிக்கு கீழே கூட்டின்னு போய் அண்டர் கிரவுண்டு காமிச்சிட்டு வந்தேன். அதான் நீ வேலைக்கு போகும்போது என்ன சம்பளம்? ₹1.25 ஒரு நாள் சம்பளம். 30 ரூபாய் வாங்கிக்கிறீங்க மாதம். அதுலேயே எத்தனை பசங்க சொன்னீங்க? 6 பசங்க. எல்லாரும் வளர்த்துருக்கீங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டம், அளவு மாரி கஷ்டம். இந்த வீடை பற்றி என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வீடுங்களை பற்றி என்ன பண்ணுறது? வீடுங்களை இடிக்கக்கூடாது, நகர்த்தக்கூடாது. இதில் வாழ்கிறவங்கள அப்படியே விடணும். இதில் வாழ்ந்துன்னுக்கிறவங்கள 3 தலைமுறையாக வாழ்ந்துன்னுக்குறாங்க இந்த வீட்டில். அவங்கள அகற்றக்கூடாது. இந்த வீடுங்கள்லாம் அப்படியே இருக்கணும், கட்டி வாழணும். மொத்தம் நீங்கள் தான் ஓட்டு வீட்டில் வாழ்ந்தீங்கன்றீங்க. ரிப்பேர் பண்ணி வாழணுன்றீங்க. ஆமாம். எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க என்ட்ரீஸில்? நான் இருக்கிறது ஒரு 60 வருஷமாக இருக்கிறேன். ஆனால் நான் இருக்கிற வீட்டில் 52 வருஷமாக வாழ்ந்துன்னுக்கிறேன். அதே வீடு, அதே வீடு. என்ன சொல்ல வரீங்க பாத்தாரு? இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வருமானம் பத்தாது. எங்கே போய் வேலை செய்தாலும் வருமானம் பத்தாது அவங்களுக்கு. அவங்க 2 குழந்தை வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த காலத்தில். 2 குழந்தை வளர்க்குறதுக்கு அதிகமான கஷ்டப்படுவாங்க இப்போ. அதனால் அந்த கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த கஷ்டத்தில் வாழ்ந்து குழந்தைங்கள வளர்த்தோம். இந்த வீட்டை யாரும் எப்பவும் இடிக்கக்கூடாது. இதே வீட்டில் நாங்கள் வாழ்ந்த மாதிரி என் குழந்தைங்க, என் பேர குழந்தைங்க எல்லாம் இதே வீட்டில் வாழணும். ஸ்டார்ட். வணக்கம், நான் உங்கள் நண்பர் சொல்லி பார்த்தேன். ஒரு அங்கிள் என்னப்பா எப்படி பார்க்குறேன்னாரு. எங்கள் அங்கிள் தான் கோப்பை எண்டிச்சுக்கிறாரு. பார்த்து கொஞ்சம் பேஜார்பட்டார். ₹1 20 பைசாப்பா, மாதம் 30 ரூபா நான் ஃபேமிலி வந்து ரன் பண்ணியிருந்தேன். வீடு கட்ட முடியாது பிரச்சனை. இது மாதிரிலாம் சிக்கலெல்லாம் பார்க்கும்போது வேதனையாகுது. அவர் சொல்கிறாரு, நாங்கள் இந்த ஓட்டு வீட்டில் 50 வருஷமாக வாழ்ந்துட்டோம். எனக்கு வேஜ் ரிவிஷன் பண்ணியிருந்தா சம்பளம் வந்து வேலைக்கேற்ற கூலி கொடுத்தா நாங்கள் கூட தாசரள்ளி, வசந்த நகர், பெம்மல், ராமூர்த்தி நகர், இந்திரா நகரில் கூட சைட் வாங்க வீடு கட்டியிருப்போம். ஆனால் எங்களுக்கு வசதி இல்லாத நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறோம். இன்னி வரைக்கும் நாங்கள் டைலெட் இல்லாத வாழ்ந்துருக்கிறோமே. யாரும் வந்து எங்கள் வீட்டுக்கு நல்லா இடிக்கக்கூடாதுன்றாரு. ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம், ஜனங்கள்லாம் ஒன்றியமாக இருக்கும். இதுதான் கோபால் அங்கிளுடைய கோரிக்கை. ஒரு பிஜேபியோட முன்னாள் தொழிலாளி இவ்வளோ கஷ்டம் சொல்கிறாரு. ₹1 வேலை செஞ்சுக்காரு. இவ்வளோ உண்மை. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் என் பிளாஸு என் சகலை மச்சின்ஸோட வீட்டுக்காரு அவர் முசாபானி மைன்ஸில் வேலை செய்தார். அவருக்கு ₹16,000 சம்பளம். அப்போது எனக்கு எவ்வளோ தெரியுமா? நான் மைனிங் மேட்டு, எனக்கு ₹4,000 தான் சம்பளம். அப்போது அங்கே வேஸ்ட் டிவிஷன் எல்லாம் வேறு கல்கட்டாவில், இங்கே வேறு. அவர் என்னோட ஒரு கிரேட் குறைவு பிளாஸ்ட். நானும் மைனிங் மேட்டு ஒரு கிரேட் மேலே. எனக்கு ₹4,000, அவருக்கு ₹16,000 வாங்கினார். அவருக்கு இல்லை காலமாட்டேன். ₹4,000 வந்து 6 பசங்க அவங்களுக்கு திருமணம் பண்ணி படிக்க வச்சுது. இப்போ நம்மளுக்கு ₹4,000 வைஃபை காசு கட்டணும், வாட்டர் பில் கட்டணும், மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், லேப்டாப்பு, என்னென்ன பிரச்சனை. ஆனால் ₹4,000 இவர் சம்பளத்தை வாங்கி அந்த குடும்பத்தை வழி நடத்தி ஒரு நல்ல நிலையில பண்ணிக்காரு. அது அந்த காலம். இப்போ எல்லாமே வந்து எல்லாருக்குமே தெரியும். சில நேரம் நீ உன் குழந்தைய அனுப்புறதுக்கு ஆட்டோவுக்கு நீ ₹500 கொடுக்கணும் மாதம். நீ இப்போ ஆமாம், நீ நான் வளர்த்த மாதிரி நீ வளர்க்குறதுக்கு மாதத்துக்கு ஆட்டோவுக்கு மட்டும் ₹500 கொடுக்கணும். ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்கு மாதத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் வேறு. ஆமாம். இப்போ ஏரியா இல்லாமல் அப்போ ஏரியா ஸ்கூலுக்கு இருந்துச்சு. நம்ம தமிழ் மீடியம் படிச்சோம். ஆமாம். ₹1 ₹10 ₹4 ஃபீஸ் கட்டி. ஆமாம். இப்போ தான் ஃபீஸ் வந்து ஏக்தம் 50,000 20,000 அது மட்டும் 8,000 ஆகிக்குது. நம்மளுக்கு கூட
அந்த தமிழ் மீடியம் படிக்க வைக்கணும், கன்னடா மீடியம் படிக்க வைக்கணும், அந்த எண்ணம் வரதே இல்லையே. இங்கிலீஷ் மீடியம்லேயே எடுத்து போய் சேர்த்துடுறோம். நம்ம நல்லா வசதியானவங்க சேர்க்குற மாதிரி நம்மளும் சேர்த்துடுறோம் அவங்க கூட. அதே காலத்துக்கு தகுந்த மாதிரி கல்வி ஆயிடுச்சு பார்த்துருப்பா. ஆமாம் ஆமாம். அப்போ வந்து பிஜிஎம்எல் இருந்துச்சு, நம்மளால லைனுங்களில் ஒரு எம்டிஎம் ஸ்கூலு, ஆமாம். டேங்க் பிளாக்ல, இப்போ டன்லப் ஸ்கூல், சீதா ஸ்கூல், இது மாதிரி எல்லாம் ஸ்கூலுங்க இருந்தால நல்ல ஸ்கூல். நம்ம அங்கே படித்தோம். இப்போ நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம தம்பிங்க, நம்ம தங்காச்சி, நம்ம பசங்க எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகணுன்றதுனால ஆமாம். அங்கே இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு வந்து தமிழ் பள்ளிக்கூடன்றதே இல்லை கேஜப்ல. படிச்சா இங்கிலீஷ், நீ சொன்ன மாதிரி கனா படிக்கலாம். கனா படிச்சிருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைக்கு ஆனால் போகலாம். அந்த காலத்தில் கனாவே படிச்சா கூட கேஜப்காரங்களுக்கு வேலை இல்லாத நிலைமை. ஆமாம். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வில்லியம் செடி, சொன் ஜோசப் காரன், நம்ம படிக்க நம்ம பிள்ளைங்க பேசுகிற இங்கிலீஷ் வேற யாருக்கும் வர்றதில்ல. அந்த இங்கிலீஷ் ஊட்டியில் கூட படித்தா கூட வராது. விசாகப்பட்டினம் கூட அந்த இங்கிலீஷ் டேலண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அதனால் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. படிக்கிற குழந்தைங்க இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா பேசுது இங்கே நம்ம கேஜி. பிரிட்டிஷ் ரூல் இல்லையாங்க, பிரிட்டிஷர்ஸ் இருந்ததுனால அந்த இங்கிலீஷ். அதனால தான் இன்றைக்கி பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கிலீஷ் தருதுனால நம்ம வந்து இன்றைக்கி பேமெண்ட் வந்து வாங்கிக்கிட்டு பெங்களூரில் வேலை செய்யணும். இதுதான் உண்மை. ஏன் ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும். அப்போ பிஜிஎம்எல் எக்ஸாம்பிள் ₹1.20 சம்பளம் வாங்கி இன்றைக்கி 52 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறார். அவருடைய வேதனையை அவர் சொல்கிறாரு. ஏன்னா நான் தொடர்ந்து போராடிங்கிற வீடுங்களுக்காக. ஆமாம். அதனால் அவர் என்னன்றாருன்னா, வீடு கட்டணும், நான் என்னோட பொண்ணு அந்த ஓட்டு வீடு இதெல்லாம் இனிமேல் வந்து என் தலைமுறை வீடு கட்டி வாங்கினார். இதுதான் அவர் ஃபாதருடைய கோரிக்கை. ஆமாம்.